அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் ஜாமீனில் வந்தவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்து காவல் நிலையத்தை சூறையாடியிருக்கிறார்கள். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்போம். பாலமுருகன், நடந்தது என்ன விவரம்? வணக்கம். மதுரையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்து காவல் நிலையம் சூறையாடப்பட்டிருக்கிறது. மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை வழக்கில் ஜாமீன் வந்தவர் தாக்கியதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இரவு பணியில் இருந்த காவலர் மீதும் தாக்குதலானது நடைபெற்று இருக்கிறது. மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு அந்த தாக்குதலான 2 நபர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவல் நிலையத்தில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி பணியில் இருந்த தலைமை காவலரையும் தாக்கியுள்ள சம்பவம் மதுரை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருமங்கலம் அருகே, அதாவது சத்திரப்பட்டி கல்லுப்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு முகமுடி அணிந்து வந்த 2 நபர்கள் காவல் நிலையத்துக்குள் புகுந்து எங்களது உறவினர்களை எதற்காக கைது செய்தீர்கள் என கூறி காவல் நிலையத்தில் பொருட்களை அடித்து நொறுக்கி அங்கு இரவு பணியில் இருந்த தலைமை காவலர் பால்பாண்டியை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து திருமங்கலம் பேரையூர் டிஎஸ்பி சந்திரசேகர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய பிரபாகரன் என்பவரும் அவரது கூட்டாளி ஒருவரும் சேர்ந்து இருவர் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. பிரபாகரன் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் இருந்ததால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். அவர் இல்லாத சமயம் அவரது உறவினரிடம் விசாரணை மேற்கொண்டனால் தான் இல்லாத போது உறவினரிடம் ஏன் விசாரணை மேற்கொண்டு வருகிறீர்கள், தொந்தரவு செய்கிறீர்களா என்பது போன்ற ஒரு நினைத்து ஆத்திரமடைந்து காவல் நிலையத்தில் அடித்து நொறுக்கியதாகவும் தெரிகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை ஊர் பொதுமக்களை சந்திப்பதற்காக திருமங்கலம் முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான RP உதயகுமார் சென்றிருந்தார். அவரை காவல்துறையினர் ஊருக்குள் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கு சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சாலையில் அமர்ந்து அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார். தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து பேரையூருக்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். நள்ளிரவில் மதுரை மாவட்டத்தில் நள்ளிரவில் புகுந்து காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி தலைமை காவலரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையிலும் இறங்கியுள்ளனர். காவல் நிலையத்தில் இரவு பணியில் இருந்த பால்பாண்டி அவரது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது.